அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி யார் கிச்சன் தமிழ் சமையலில் காலிஃப்ளவர் குருமா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது காலிஃப்ளவர் வெட்டி வச்சுருக்கோம், கடலப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கோம், உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையானது காஷ்மீர் மிளகாத்தூள், உப்புத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், வெங்காயம், ஒரு 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், புதினா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம மசாலா கரைச்சிக்குவோம். அதுக்கு தயிர் எடுத்துக்குவோம். 2 3 4 ஒரு 5 ஸ்பூன் தயிர் எடுத்துருவோம். தயிர் போட்டாச்சு. சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு, மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு. எல்லாத்தையும் போட்டாச்சு. உப்பு 1 ஸ்பூனு போட்டு எல்லாத்தையும் கரைச்சி எடுத்துக்குவோம். தண்ணி ஊற்றிடுவோம். தயிரை கழுவி ஊற்றியாவது 2 கழுவி ஊற்றிடுவோம். ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுப்போம். நம்ம கலக்கி ரெடி பண்ணி வச்சுப்போம். கலக்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை ஓரமாக வச்சுப்போம். தேங்காய் மட்டும் அரைச்சி எடுத்து வந்துடுவோம். தேங்காய் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதை ஓரமாக வச்சுக்குவோம். செய்ய ஆரம்பிச்சிடலாம். செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம், இதை அரைச்சி வச்சுருக்கோம். பாக்கி பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். புதினா, மல்லி இலை, உருளைக்கிழங்கு, பருப்பு, காஷ்மீர் சில்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் சூடாகட்டும். 3 கிராம்பு, 3 பட்டை, 3 ஏலக்காய் போட்டாச்சு. வெங்காயம் போடுவோம். போட்டாச்சு. நல்லா வளர்த்தோம். வளர்ந்துட்டோம். ஓகே, வளர்ந்துச்சு. கொஞ்சம் போடுவோம். ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் போடுவோம். இதில் வளர்த்துப்போம். தக்காளி போடுவோம். நல்லா வளர்த்துப்போம். வளர்ந்துச்சு. நம்ம பச்சை மிளகா போடுவோம். வளர்ந்துப்போம். அதுக்காக இஞ்சி பூண்டு போடணும். 3 ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வளர்ப்போம். இஞ்சி வாசம் போட வரும். நல்லா வளர்ப்போம். நம்ம கடற்கரை போடுவோம். போடுவோம். உருளைக்கிழங்கு போடுவோம். கடற்கரை போடுவோம். எல்லாத்தையும் போட்டுப்போம். எல்லாத்தையும் போட்டாச்சு. எல்லாத்தையும் நம்ம பரட்டி விட்டுருவோம். எல்லாத்தையும் பரட்டி விட்டாச்சு. நம்ம மசாலா வச்சுருந்தோம்ல, மசாலா ஊற்றிடுவோம். இதை அப்படியே கழுவி வச்சுருவோம். நல்லா கழுவி ஊற்றுவோம். ஊற்றியாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். ஒரு 2 கிண்டியாச்சு. அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் முடியும். உப்பு போடலாம். உப்பு போட்டுக்குவோம்.
ஒரு 2 ஸ்பூன் உப்பு போடுவோம். மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்ப்போம். 5 நிமிஷம் மூடி வச்சிடணும். ஃபோன் பண்ணியாச்சு. நல்லா கொதிக்குது. இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷம் மூடி வைப்போம். 20 நிமிஷம் மூடி வைப்போம். 20 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். லோ ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சு. நல்லா வந்துருக்கு. இப்போ நம்ம தேங்காவை முந்திரி அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிடுவோம். அப்படியே கழுவி ஊற்றிடுவோம். அப்படியே திறந்து வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க ஓட்டணும். ஓப்பன் பண்ணி கொதிச்சு நல்லா வெந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுவோம். உப்பு போட்டு நல்லா கலக்கலாம் பருப்பு விட்டுருவோம். நம்ம ரெடி ஆகிடுச்சு. புதினாவும் மல்லி இலையும் போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.